இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வீடு ஒரு பொண்ணோட கைக்குள்ள வரணும்னா அவ கண்ட்ரோல்ல ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்னு வீட்டோட சாவி, இன்னொன்னு சமையல் கட்டு. ஜானகி அண்ணிய பார்த்தல்ல, இத்தனை வருஷமா இது ரெண்டும் அவங்க கைக்குள்ளதான் இருக்கு. இப்ப இவளையும் சமையல் கட்டுக்குள்ள விட்டோன்னு வை, மொத்த வீட்டையும் வளைச்சு போட்டுருவா. அப்புறம் நம்மளையும் அவ அதிகாரமும் பண்ணுவா. இத மட்டும் நம்ம நடக்க விடவே கூடாது. ஆனா இப்ப அவதான் நல்லா சமைச்சிருக்காளே. அவ சமைச்ச எல்லாத்தையும் எப்படி கெடுத்து விடுறான்னு மட்டும் பாரு. சரி, நீ போய் அங்க உப்பு மிளகாய் தூள் எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து பாப்போம். புரிஞ்சிருச்சு இருங்க வரேன். அண்ணி எவ்வளவு காரம் போட? இஷ்டத்துக்கு அள்ளி போடு. யாரும் ஒரு வாய் கூட வைக்க முடியாது. புதுசா வீட்டுக்கு வந்தவங்க அலறி அடிச்சுட்டு ஓடணும். போட்டுலாம். சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நானும் பாக்குறேன், உங்க பக்கத்துல ஒரு சேர் இருக்கு, யாருமே உட்கார்றது இல்ல, காலியாவே தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு சார் அங்க ஒரு சேர் போடணும்? இது கதிரோட சேர். அவர் தான் அதுல உட்காரதே இல்லை சார். இந்த ஏஜென்சிக்கு அவர் 5 லட்சம் ரூபாய் கட்டி பார்ட்னரா சேர்ந்தாரு. இன்னும் பாக்கி 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதை எப்ப கொடுக்கறாரோ அப்ப அவர் ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவாரு. அப்ப அவர் தாராளமா வந்து இங்க உட்காரலாம். அப்படின்னா இப்ப அவர் முழு பார்ட்னர் இல்லையா? இப்ப முழு பார்ட்னர் இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் மேல, எனக்கு கொஞ்சம் கீழே. ஆனா அவர் நினைச்சா எப்ப வேணாலும் பணத்தை கொடுத்துட்டு முழு பார்ட்னர் ஆயிடலாம். அவர் பிசினஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்றாரோ, எந்த அளவுக்கு புது கஸ்டமரை கூட்டிட்டு வராரோ, அந்த அளவுக்கு அவருக்கு கமிஷனும் அதிகமா கிடைக்கும். நமக்கும் அதுல ப்ராஃபிட் அதிகமாகும். ஓ, சரிங்க சார், சரிங்க சார், வரேன் சார். சார், நான் சீக்கிரம் அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்றேன் சார். ஐயோ கதிர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நார்மலா தான் சொன்னேன். இல்லை சார், நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ண பார்க்குறேன். இப்போவும் நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க கதிர். நிறைய புது கஸ்டமரை கொண்டு வந்திருக்கீங்க. நமக்கு சப்ளை ஒரு நாள் கூட கேப் விடாம நடந்துட்டு தானே இருக்கு. நாம புது கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதோட நிறுத்திடக்கூடாது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல சீக்கிரமா ஆர்டர் எடுக்கணும். சார், இந்த ஊர்லேயே பெரிய ஹோட்டல் ஷண்முக பவன் தான். அவங்க நிறையா பிரான்ச்சஸும் வச்சுருக்காங்க. நாமே அவங்கக்கிட்ட ஆர்டர் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக நமக்கு தான் ஆர்டர் வர வேண்டியது. நான் ட்ரை பண்ணேன். ஆனால் சில விஷயத்தில் நம்ம டிலே ஆனதுனால அது நமக்கு கிடைக்கல. அவங்க மொத்தம் 100 சிலிண்டர் கொடுக்குற மாதிரியான ஆர்டர் அது. நம்ம கிடைச்சிருந்தா நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் கிடைக்கல. சார், நான் வேணா திரும்ப அந்த ஓனர்கிட்ட பேசி பார்க்கவா? கதிர், நான் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவர் சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. திரும்ப போய் கேட்டா நம்மளை பெருசாக மதிக்க மாட்டாங்க. பரவாயில்ல சார், அவங்க எப்படி நடத்தினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஒரு போட்டிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, ஜெயிச்சவனோட பேரும் வரலாறுல இருக்கும், தோத்தவன் பேர் கூட வரலாறுல இருக்கும். ஆனால் முயற்சியே பண்ணாதவன் பேர் தான் எதுலையுமே இருக்காது சார். பரவாயில்லையே, நல்லா பேசுறீங்க. உங்க கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் தான். சரி சார், நான் பேசிட்டு சொல்கிறேன். சொல்லுங்க சார். தம்பி, நான் கடைசியா கேக்குறேன், உங்க மாமனார் யாரு, எந்த குடும்பம்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே ஆர்டர் கொடுத்துறேன். எனக்கு கிடைக்கிற வெற்றி என்னோட முயற்சியில கிடைச்சதா இருக்கணும் சார். மற்றவங்க பேரு பெருமையெல்லாம் சொல்லி அதை கிடைக்கக்கூடாது. எனக்கு இந்த ஆர்டரை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலன்னா கூட பரவாயில்ல. நான் வரேன் சார். இல்லப்பா, ஒரு ஆள் இவ்வளவு தன்மானத்தோடையும் சுயமரியாதையோட இருக்கிறத நான் இப்பதாப்பா பாக்குறேன். நீங்க ரகுராமையோட மருமகன் தானே? அது வந்து இப்பதான் இவர் சொன்னாப்ல. இத நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அவர்கிட்ட தான் நாங்க ஒரு புது ஹோட்டல் ஆரம்பிக்கிறது இடம் கேட்டிருந்தோம். இந்த ஊர்ல அவரை விட நம்பிக்கையானாலும் யார் இருக்கா? அது எல்லாம் என் மாமா சேர்த்துக்கிட்ட பேரும் பெருமையும் தான். எனக்கு அதுல எந்த பங்கும் இல்லை சார். தம்பி, இந்த ஆர்டர் உனக்கு தான் சார். இது வந்து மாமனார் பேருக்காக கொடுக்கலப்பா. அவர் பேரை சொல்லியிருந்தா உடனே கொடுத்திருப்பேன் தான். அது உங்களுக்கு தெரியும். இருந்தும் மத்தவங்க பெருமையை சொல்லி வாய்ப்பு கேட்க கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. அது ஒண்ணு போதும் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஆர்டர் யாருக்காகவும் கொடுக்கல, முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன் சார். வர்ற 12ஆம் தேதி ஒரு எம்எல்ஏ மகனோட கல்யாணம் இருக்கு.
அந்த ஆர்டரை நாங்க தான் எடுத்திருக்கோம். அது பெரிய ஆர்டர். அதுக்கு ஒரு 100 சிலிண்டர் தேவைப்படும். அந்த ஆர்டரை உனக்கு தர்றேன். அதை முதல்ல பண்ணுங்க. அதை சரியா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்போதுமே உங்க கம்பெனில தான் சிலிண்டர் எடுப்பேன். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். கண்டிப்பா சார், கரெக்டா ஆர்டர் கொடுத்துருவோம் சார். சொன்னபடி கரெக்டா டெலிவரியை கொடுத்துடணும். சரியா டெலிவரி பண்ணலையோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதுக்கப்புறம் நான் ஆர்டர் கொடுக்க மாட்டேன்ப்பா. அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது சார், என்ன நம்புங்க. கண்டிப்பா நான் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். மேனேஜர் சார், இவருக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருங்க. செக் லிப்ல எழுதி கொடுத்துருங்க. ஓகே சார். தம்பி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறீங்களா? ஓகே சார். நான் வரட்டுமா? நீ குடுக்கிற இடத்துல தான் அவன் இவ்வளவு தூரம் என்ன அசிங்கப்படுத்தி இருக்கான். அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கு. கோவப்படாதீங்க. எத்தனை நாள் தான்டா பொறுமையா இருக்கிறது? இப்படி ஒரு சாப்பாட்டை போட்டு வந்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திருக்கான்ல. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட இவன் இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏங்க ஏங்க நான் சொல்றத. ஜானகி, நீ அமைதியா இரு. ஏய், ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்னாச்சு இவளுக்கு? என்ன இவ நடு வீட்டுல நின்னுட்டு இப்படி தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ஏய் பத்மா, என்னாச்சு? என்னடி தனியா நின்னு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நடக்க போறத நினைச்சு சிரிச்சேன். என்ன நடக்க போகுது? நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். அரை பைத்தியம்னு நினைச்ச, இப்ப முழு பைத்தியமாவே ஆயிட்டியா? யார் பைத்தியம் ஆக போறா? என்ன நடக்க போகுதுன்னு மத்தியானம் சாப்பிடும்போது பார்க்க தானே போறீங்க. ஏய், என்னடி நடக்க போகுது? சாப்பிடும்போது பாருங்க. ஏய், சொல்லிட்டு போடி. நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுல குறைஞ்சது நமக்கு 4 lakhs லாபம் வரும் சார். ஆனா அவர் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. என்ன கண்டிஷன்? வர்ற 12ஆம் தேதி அவர் ஹோட்டல்ல எம்எல்ஏவோட பையனுக்கு ரிசப்ஷனா. அவங்களுக்கே அது பெரிய ஆர்டரா. அன்னைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சீக்கிரமே சிலிண்டர்லாம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதியா? ஆமா சார். அதுவும் 2 மணிக்குள்ள அவங்களுக்கு 100 சிலிண்டர் டெலிவரி பண்ணணும். சொன்ன டைம்குள்ள அனுப்பிட்டா அப்புறம் எப்பவுமே நம்ம ஏஜென்சில இருந்து சிலிண்டர் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே. ஆனா டெலிவரி கொடுக்கறதுல ஏதாவது டிலே ஆனாலோ இல்ல ஏதாவது தப்பு நடந்தாலோ அப்புறம் எப்பவுமே ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். கிட்டத்தட்ட இது அவர் நமக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி சார். கதிர், ஆர்டரை வாங்குறது தான் கஷ்டம். அதையே நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்க.